இங்கே இந்த பையனுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறானுங்க. நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க போதைப் பொருள் வச்சிருக்காங்கடா. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா கேட்குறானுங்க. அவனுக்கிட்ட இருந்து வந்தா நம்மளுக்கும் கிடைக்கணும்டான்ன உடனே, சரின்னு அந்த பையனும் ஒத்துக்கிறான். கொஞ்ச நேரத்தில அந்த பையன் 4 ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் மியூசிக் எல்லாம் போட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பையன் ஃபுல் போதையில இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில அவன் தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அண்ணன கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தவ ஸ்ட்ரெயிட்டா அவன் ரூம்குள்ள போயிடுறா. ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க சமயத்தில அந்த பொண்ணோட கதவ யாரோ தட்டுறாங்க. வந்த 4 பசங்களும் ஒரு பையன் தான் கதவ தட்டியிருப்பான். இந்த பொண்ண பார்த்தோனே ஒரு மாரியா பார்த்துட்டு, எங்க கிச்சன் இருக்குன்னு கேட்குறான். இந்த பொண்ணு உள்ள போகும்போது பின்னாடியே போயிட்டு இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுறான். மிச்ச பசங்களும் வந்துடுறானுங்க. இந்த பொண்ணுகிட்ட 4 பேரா சேர்ந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுறானுங்க. இந்த பொண்ணோட அண்ணன் இன்னும் போதையில தான் இருக்கான். ஒரு டைம்ல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு போறான். பார்த்தா வெளியில இழுத்துட்டு போய் அந்த பொண்ண அடிக்க ஆரம்பிச்சுடுறானுங்க. இவன் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சேர்ந்து இவன அடிச்சு போட்டு அந்த பொண்ண மட்டும் உள்ள இழுத்துட்டு போயிட்டு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சுடுறானுங்க. இவன் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா இவன் எங்க உட்காந்துருந்தானோ அதே இடத்துல தான் இருக்கான். எந்திரிச்சு வந்து அவன் தங்கச்சியை சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரத்தில் அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட அழ ஆரம்பிச்சிடுறான். இந்த பசங்களாம் தங்கச்சி ஏதோ பண்ணிட்டானுங்க. தங்கச்சி எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லைன்ட்டு. என்னடா சொல்கிற, தங்கச்சி இன்னும் வரவே இல்லைடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடியே வரா. இவன் பார்த்து பதறி போய் இல்லை இல்லை அந்த பசங்க தான் ஏதோ பண்ணிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாமே அவன் கற்பனையா தான் இருந்திருக்கும் போல இருக்கு. அடுத்த நாள் அவங்க அப்பாவுக்கு திதி குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான். "நேத்து உன் தங்கச்சி வந்தோனே நாங்க 4 பேர் அங்கருந்து தெரியாம தப்பிச்சுட்டு போயிட்டோம்டா. அந்த போதைப் பொருள் உன்ட்ட தானே இருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, இல்லடா எங்க வச்சேன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறான். இந்த மாரி பசங்கள வீட்ல வச்சுக்கிட்டு தங்கச்சிக்குலாம் இந்த மாரி பிரச்சனை ஆகும்னு பயந்து போனவன் அந்த போதைப் பொருள கையில தான் வச்சிருப்பான். அத நெருப்புலயே போட்டு எரிச்சிடுறான்.